இன்னொரு ஒரு ஹிண்ட் எடுத்துக்கிறேன். விஜய் நல்லவர் எப்படி ஃபீல் பண்றீங்க? ஒருத்தர் வந்து நல்லவரா கெட்டவரான்னு சொல்றதுக்கு நாங்க யாருமே இல்ல. ஆனா ஒரு கவர்மெண்ட்னு சொல்றப்போ பொதுமக்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, இப்படிதான் இருக்கணும், மக்களுக்கு எவ்வளவு நல்லது செய்யணும்ன்ற ஒரு லிமிட் இருக்கு, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல அட்லீஸ்ட் ஒரு 80 to 85% அவர் வந்துட்டாருன்னு எனக்கு. என்னங்க 50 டேஸ்லயே 80 to 85% வந்துட்டாரு? ஆமா, ஏன்னா அந்த 50 days is more than enough for us to understand. நீங்க எப்படி சொல்றீங்க மேடம்? எதிர்கட்சிகள்லாம் வந்து விஜய் வந்து கெடுத்துட்டாரு நாட்டை, இந்த 50 நாள்லயே தமிழ்நாடு காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? நான் என்ன பதில் சொல்லேன்னா 50 days is too short a time. இப்போ இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1-2 years போனாதான் நீங்க அந்த மாதிரி ஸ்டேட்மென்ட் சொல்ல முடியும். சரிங்க. 50 daysல எல்லாம் நாம ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வர முடியாது. ஓகே, ஜட்மெண்ட் கூடிய டைமே கிடையாது. கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 2-3 years ஆனதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு எங்க நிக்குதுன்னு நாங்க பார்த்து எவாலுவேட் பண்ணி சொல்ல முடியும். இப்ப இந்த ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல லஞ்சம் வாங்கி இருக்காங்க, பொதுப்பணித்துறையில லஞ்சம் வாங்கி இருக்காங்க, ஈபில லஞ்சம் வாங்கி இருக்காங்க எல்லாத்துக்குமே அப்படின்ற ஒரு தகவல் எல்லாம் நிறைய நம்ம கசியுது சமூக வலைத்தளங்கள்ல. விஜய் வந்த பிறகு உண்மையிலேயே எங்கேயாவது நீங்க மாறி இருக்குன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ரொம்ப மாறி இருக்கு. ஏன்னா நானே ஒரு ஸ்கூல்ல வேலை பண்ணிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் எப்படின்னா என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் நாங்க அப்ளை பண்றோமோ, whatever certificate, sanitary, stability என்ன ஆனாலுமே just like that within one day அவங்களே கூப்பிட்டு நமக்கு தராங்க certificate. மேடம், நான் திருப்பியும் கேக்குறேன், இது உண்மைதானா? ஆமா, உண்மைதான். ஏன்னா நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன். எதிர்கட்சிகள் சொல்றாங்க, அவங்க அதிகாரிகள் எல்லாம் பேசுவாங்க, ஆனா ஆதாரம் தர மாட்டாங்க, பயந்து ஓடுவாங்க. நான் ஆதாரத்தோட பேசிட்டு இருக்கேங்க. அதாவது முன்னாடி சரியில்லை ஸ்கூல்ஸ் இல்ல, முன்னாடி ஒரு என்ஓசி வாங்குறதுனா நீங்க கஷ்டப்படும், கொஞ்சம் டைம் ஆகும், டிலே ஆகும். விஜய் ஆட்சி வந்த பிறகு, விஜய் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஒரே நாள் இல்லன்னா மேக்ஸிமம் 2 daysல எல்லாமே வந்துருது. அப்படி சொல்றது உண்மைதான்? உண்மைதாங்க, நிஜமாவே. ஏன்னா அவங்களே நம்ம ஸ்கூல் ஆபீஸ கால் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சுமா வந்து வாங்கிக்கோங்கன்னு. இந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது, இது ஃபர்ஸ்ட் டைம் நான். அதாவது நேர்மைன்ற ஒரு விஷயம் மகாத்மா காந்தி காலத்துல இருந்து அந்த ஒரு நேர்மை திருப்பியும் விஜய் காலத்துல வருதுன்னு நினைக்கிறீங்களா? நினைக்கிறேன். பிகாஸ் இந்த 50 daysல எனக்கு அதுதான் தோணுது. சரி, நீங்க எவ்வளவு சொல்றீங்க விஜய் வந்து குதிரை பேரம் பண்ணாரு அப்படின்னு எதிர்கட்சிகள் சகட்டு மேனிக்கு அவர் அடி அடிக்கிறாங்க. ஏன் விஜய் மேல எதிர்கட்சிகளுக்கு இவ்வளவு வன்மம்? அது ஒரு டெமோக்ரஸினா நடக்கதானே சார் செய்வோம். ரூலிங் பார்ட்டி இருக்கு, ஆப்போசிஷன் பார்ட்டி இருக்குன்னா ஆப்போசிஷன் பார்ட்டி அதை செய்யதான் செய்வாங்க. அது நாம வந்து ஃபுல்லா ட்ரூ அப்படி எடுக்கவும் முடியாது. அண்ட் இது இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இல்லையான்னு இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் காலம் போக வெயிட் பண்ணணும். ஒரு 2-3 years அப்புறம் தான் இவங்க சொல்றது கரெக்டா இல்ல விஜய் கரெக்டா ப்ரூவ் பண்றாரா நம்ம பாக்கணும். விஜயோட பர்சனல் லைஃப் எடுக்கிறாங்க. த்ரிஷாவை அவர் லவ் பண்றாரு, மனைவியோட இல்ல, முதல்ல ஒரு முதலமைச்சர் ஒரு குடும்பத்தோட இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் அட்வைஸ் எல்லாம் பண்றாங்க. அவருடைய பர்சனல் லைஃப் குள்ள எல்லாம் போறாங்க. நீங்க ஒரு பெண்மணியா, பாரதி கண்ட புதுமை பெண்ணா, நீங்க என்ன சொல்றீங்க? ஒருத்தருடைய பர்சனல் லைஃப் கூட நம்ம போலாமா? அவர் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர், நம்ம நாடோட சீஃப் மினிஸ்டர், பப்ளிக் ஃபிகர், முதல் அமைச்சர். சரிங்க. அந்த அமைச்சரா இருந்துட்டு அவரு நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு தான் நான் பாத்துட்டு இருக்கேன் பப்ளிக்கா. சோ அவர் பர்சனல் லைஃப்ல அவரு என்ன பண்ணிட்டு இருக்காருன்றது ஒரு கட்டம். ஆனா அதை வச்சு அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை, அவர் நாடை நல்லா பாத்துக்க மாட்டாருன்னு சொல்றது ரொம்ப தப்பு. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு முதலமைச்சர்னா ஒரு நாட்டுக்கு மன்னர் மாதிரி, மன்னரே ஒழுங்கு இல்ல, அவரே குடும்பத்தோட இல்ல, அப்புறம் அவர் எப்படிங்க நாட்டை காப்பாத்துவாருன்றாங்கல்ல. அதேதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அது அந்த காலம், பழைய காலத்துல வந்து ஒரு ராஜா இருக்காரு, ராணி இருக்காங்க, அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த காலம் எவ்வளவோ மாறிடுச்சு. அது தேவையில்லாத. ஏன்னா இப்ப இருக்கிறதே வந்து நாங்க சேட்டலைட் ஏரியால உட்கார்ந்துட்டு இருக்கோம், டெக்னாலஜிக்கல் ஏரியால உட்கார்ந்து. விஜய் நமக்கு என்ன செய்யறாருன்னு பாக்குறது முக்கியம். ஒரு மக்கள் விஜய் என்ன பண்றாருன்னு பார்க்க வேண்டிய வேலை நமக்கு இல்ல. பார்க்கணும், இமேஜ் கட்டாயமா இருக்கணும், அது நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா அதுக்கும் மேல அவர் நாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு, நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு, மக்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு, இந்த 50 நாள்ல என்ன சாதிச்சிருக்காரு. டாஸ்மாக் கடையா இருக்கட்டும், ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல் எடுத்து ரிமூவ் பண்ணிருக்காரு, அது எவ்வளவு பெரிய விசேஷம். அது ஏன் இவ்வளவு நாள் நடக்கல, இப்பதானே நடந்திருக்கு. அதே மாதிரி லஞ்சம் வாங்க மாட்டேன்னு எந்த முதலமைச்சரும் சொன்னது இல்ல. ஆமா, எக்ஸாக்ட்லி. எப்படி விஜய்க்கு எப்படி ஒரு எண்ணங்கள்? நம்ம விஜய் வந்து ஒரு டான்ஸ் ஆடி பாத்துருக்கோம், நடிச்சு பாத்துருக்கிறோம், ரசிச்சு பாத்துருக்கிறோம், இவ்வளவு சமூக எண்ணங்கள். ஒரு நிமிஷம் முடிச்சுக்கலாம்.